கண்ணெதிரே தோன்றினாள். தீபாரணம் எடுத்துக்கோங்க. நீயே வச்சு விட. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? இன்னும் முடியல. இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த விரதத்துல ஒரு முக்கியமான விஷயமே மஞ்சள் காப்பு கட்டுறதுதான். இப்போ கையில கட்டுற காப்ப பூஜை முடியற வரைக்கும் யாரும் கையில இருந்து கலட்டவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ருத்ராவும் சிவாவும் இந்த காப்பை கட்டிக்கிட்டு தான் ஆபீஸ்க்கு மீட்டிங்லாம் போவாங்களா? எங்க கம்பெனில வேலை செய்யற ஒர்க்கர்ஸுங்க கையில காப்பு கட்டி இருக்கிறத பார்த்தா இலக்காரமா பார்த்து சிரிக்க மாட்டாங்க. காப்பு கட்டுறாலாம் காப்பு. சரியா சொன்னீங்க அத்தை. பிளாட்டினமும் டைமண்டும் போடுற கையில இவ குடுக்கற மஞ்ச காப்ப கட்டிக்கணுமா? என்னாலலாம் இத நினைச்சே பார்க்க முடியல. காலையிலே டென்ஷன் பண்ணாத. அதெல்லாம் தூக்கிட்டு போய் ஓரமா வை. வேணும்னா எல்லாத்தையும் நீயே கட்டிக்கோ. சக்தியை சுத்தி என்ன நல்லது நடந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன ஜென்மாங்களோ. இவளை எப்படி திருத்துறதுன்னே தெரியலையே. அனிதா, பிளாட்டினம் வைரத்தை விட இந்த மஞ்சள் காப்புக்கு மதிப்பு அதிகம். ஏன்னா அது அம்மனோட பொருள். இந்த காப்பு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். கெட்ட எண்ணம், தப்பான சேர்க்க இது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து தூரமா விலக்கி வைக்கும். கையில காப்பு கட்டியிருந்தா கிட்ட வர எதிரி கூட வாய் அடிச்சுக்கிட்டு போயிடுவான். ஏன்னா காப்பு கட்டி இருக்கிறப்ப நம்மள தப்பா பேசினாங்கன்னா அம்மன் தண்டிச்சிருங்கிற பயம் இருக்கும். ஆமா ஆமா, நீ பெருமையா சொன்னியே பிளாட்டினமும் வைரமும் தான் கையில கட்டிக்குவேன்னு. அதெல்லாம் உனக்கு ஆபத்தை வர வைக்குமே தவிர பாதுகாப்பை கொடுக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ அனிதா. ஏன் அண்ணி, நானும் சிவாவும் இந்த காப்பை கையில கட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போனா எல்லாரும் சிரிப்பாங்களா? அப்படி சிரிச்சாங்கன்னா அவங்க பக்தினா என்னன்னே தெரியாத முட்டாளுங்களா இருப்பாங்க. அந்த முட்டாளுங்களுக்காக நாங்க கடவுளை விட்டு விலகி இருக்கணுமா? சக்தி சொல்ற மாதிரி இந்த திருவிளக்கு பூஜை முடிகிற வரைக்கும் இந்த காப்பை கையில கட்டியே ஆகணும் எல்லாரும். அம்மனோட காப்பை கையில கட்டிக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கத்த. சக்தி, என் கையில காப்பு கட்டு. அனிதாமா உங்களுக்கு கட்டணும், நீங்க அவங்களுக்கு கட்டணும். அதான் முறை.
சரி குடு. இந்த அனிதா கட்டிவிடு. அனிதா கைய காட்டு. மம்மி ப்ளீஸ், என்னால இதை கட்ட முடியாது. இன்னும் நீ குழந்தை இல்ல அனிதா, சொன்னா புரிஞ்சுக்கோ. கைய காட்டு. மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா என்ன கிண்டல் பண்ணுவாங்க மம்மி. அனி, எதுக்காக கிண்டல் பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. முதல்ல அவங்கள கட் பண்ணி தூக்கி ஏறி. கைய நீட்டு. கைய நீட்டு அனிமா. ச்சே. எல்லார் கையிலயும் கட்டி விடு. ஐயா ஒரு நிமிஷம் இதை பிடிங்க. குடுமா. அம்மா கையை நீட்டுங்க. ஏய், தட்டை கொடுங்க அவகிட்ட. கொடுங்க. ம். இந்தாங்க ஐயா. கட்டி விடுங்க. என்னங்க கையில கட்டுங்க. ம். கை நீட்டுங்க. கட்டிவிடு. என் பையனுக்கு நானே கட்டி விட்டுக்கிறேன். நீ போ. கையை நீட்டு. திவ்யா, காப்பு எடுத்து அண்ணனுக்கு கட்டி விடு. ஆ. திவ்யா, உங்க அண்ணன் உனக்கு கட்டி விட சொல்லு. கட்டி விடுனா. சக்தி, அம்மா நீ காப்பு கட்டிக்கல? மலரக்கா வரட்டுமா, அவங்கள வச்சு நான் கட்டிக்கிறேன். மலர் எதுக்கு? நான் கட்டி விடுறேன். கொடு. மம்மி, அனிதா இந்த தட்டப்புடி. அனிதா ப்ளீஸ். வா சக்தி. தட்ட. அடுத்து என்ன பண்ணணும் சக்தி? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? சொல்லு. பூஜை முடியற வரைக்கும் ஒரு வாரம் இதே மாதிரி காலையில எல்லாருமே பூஜைக்கு ரெடியாகி வந்துடணும். அதே மாதிரி திருவிளக்கு பூஜை முடிஞ்சு காப்ப கலட்டுற வரைக்கும் அசைவம் யாருமே சாப்பிடக்கூடாது. யார் வீட்டுக்கும் போய் தங்க கூடாது. இதுல எல்லாரும் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். அவ்வளவுதானே? நீ என்ன சொல்றியோ அதுபடியே எல்லாரும் ஃபாலோ பண்றோம். என்ன? அங்க தொட்டு இங்க தொட்டு அசைவத்துல கை வச்சிட்டாங்களே. பூஜை முடியற வரைக்கும் நான்வெஜ் நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன்?
ஐயோ, என்னடா மணிவண்ணா உனக்கு வந்த சோதனை இது? இனிமே நான்வெஜ்ஜை எப்படி சாப்பிடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஞாயிற்றுக்கிழமையான ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டே ஆகணுமே. ஐயோ, அதுக்கு கட்டைய போட்டுட்டாலே இந்த சக்தி. நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை ரொம்ப சிறப்பா நீ தொடங்கி வச்சிட்ட சக்தி. இது இப்படியே தொடரணும். கண்டிப்பா தொடரும் அத்தை. ஏன்னா இந்த வேலை எடுத்தது சக்தியாச்சே. எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? போ, ஆபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாரு. அண்ணே, வெங்காயம் 2 கிலோ, தக்காளி 1 கிலோ கொடுங்க. சரிம்மா, போடுறோம். என்ன விலைண்ணே? வெங்காயம் 45 ரூபா, தக்காளி 60 ரூபாமா. ஐயோ, இவ்ளோ விலையா? என்னண்ணே இது? யானை விலை குதிரை விலையா இருக்கு. போன வாரம் வாங்குறப்போ வெங்காயம் தக்காளிலாம் நீங்க இப்ப சொன்ன விலையில பாதி விலை தான் இருந்துச்சு. ஒரே வாரத்துல எப்படி டபுள் ஆச்சு? இதுக்கெல்லாம் நானாமா விலையேத்துறேன்? விலை என்னதான் ஏறினாலும் இறங்கினாலும் எனக்கு கிடைக்கிறது கிலோவுக்கு 5 ரூபா இல்ல 10 ரூபா, அவ்வளவுதாம்மா. என்னென்ன பாலித்தீன் கவர் எடுக்கிறீங்க? அரசாங்கமே இதை தடை பண்ணிருச்சு, இன்னும் நீங்க இதை வச்சிருக்கீங்க. எனக்கு என்ன ஆசையாமா? காய்கறி வாங்குறவங்க நிறைய பேர் கவர் இல்லைன்னா வாங்காம போயிடுறாங்க. நான் என்னதாம்மா பண்றது? நாங்கெல்லாம் நம்ம அரசாங்கத்தோட மஞ்சப்பை இயக்கத்துல சேர்ந்துட்டோம். அழகான மஞ்சப்பை இருக்கும்போது எதிர்காலத்தை அழிக்கிற பிளாஸ்டிக் எதுக்குன்னு உங்களை மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லம்மா. நீங்க கூட மஞ்சப்பைய நிறைய வாங்கி வைங்க. பை இல்லாம காய்கறி வாங்க வந்தாங்கன்னா இந்த பையில போட்டு கொடுத்துட்டு அதுக்கு என்ன விலையோ அத காய்கறியோட சேர்த்து பில் போட்டு வாங்கிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு வியாபாரமா இருக்கும்ல. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாமா? சரியாமா? சரிண்ணே. அக்கா சீக்கிரம். அக்கா நீங்க வாங்கிட்டு இருங்க, நான் பேசிட்டு வரேன். சரி சக்தி. எல்லாம் வாங்கியாச்சாக்கா? வாங்கிட்டேன் சக்தி. மொத்தம் 185 ரூபா ஆச்சு. என் பர்ஸ்ல 100 ரூபாய் தான் இருந்துச்சு. மீதி ரூபாய்க்கு கடன் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இல்ல சக்தி, 100 ரூபாய் கூட ஒரு 500 ரூபாய் வச்சிருந்தியே, அதை தான் எடுத்து கொடுத்து சில்லறை வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ அக்கா, அந்த பணத்தை ஏன்க்கா கொடுத்தீங்க? என்னாச்சு சக்தி, ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? ஐயோ எனக்கு அந்த பணம் வேணும்க்கா. சரி நீங்க போங்க, நான் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வரேன். பர்ஸ கொடுங்க. காய்கறிக்காரர் எந்த பக்கம் போயிருப்பாரு? இந்த பக்கம் போயிருப்பாரா? காய் வித்துட்டு யாராவது வந்தாங்களா? இல்லையேம்மா. சக்தி, சக்தி, சக்தி,
சக்தி ஏன் இப்படி ஓடுறா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சக்தி, சக்தி, சக்தி. சாரி. சக்தி சக்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கூப்பிட்டது கூட காதுல வாங்காம நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க. ஏதாவது கார் வந்து இடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஆமா, எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? ஐயோ, வீட்டுக்கு வந்து சொல்றேன் சார். தயவு பண்ணி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வரேன். ஏய் சக்தி, சக்தி, சக்தி. தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய். அண்ணா, 500 ரூபாய். என்னம்மா சொல்ற? எந்த 500 ரூபா? நானும் என் கூட ஒரு அக்காவும் வந்து உங்ககிட்ட காய்கறி வாங்கினோம்ல. ஆமா, வாங்குனீங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்களா? ஆமா, 500 ரூபா கொடுத்தாங்க. 185 ரூபா ஆச்சு. மீதி சில்லறைய கொடுத்துட்டேனே. அதுதான், அந்த 500 ரூபாய் எனக்கு வேணும்னு. என்னம்மா, நான் வியாபாரம் பண்ற ஆளு, அதுவும் சில்லறை வியாபாரம். காசு வரும் போகும். இப்ப நீ கொடுத்த 500 ரூபாய நான் எங்க போய் தேடுறது? நான் கரெக்டா கணக்க முடிச்சு சில்லறைய கொடுத்துட்டேனே. அந்த அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? அவங்க சொன்னாங்கன்னு, நான் அதுக்காக சொல்லல. அவங்க தெரியாம அந்த 500 ரூபாவை கொடுத்துட்டாங்க. நான் வேற பணம் தரேன். எனக்கு அதே 500 ரூபாய் நோட்டு வேணும்னு. சக்திக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு வந்தா இங்க வந்து நின்று என்னமோ பேசிட்டு இருக்கா. இந்த காய்கறி கடைக்கார தேடிதான் இவ்வளவு வேகமா ஓடி வந்தாளா? என்ன விஷயமா இருக்கும்? நீயே பாருமா, இதுல போய் எப்படிமா தேடுறது? அண்ணே, நான் அந்த 500 ரூபாய் நோட்டோட நம்பர் சொல்றேன், கொஞ்சம் செக் பண்றீங்களா? என்னம்மா சொல்ற? அந்த ரூபா நோட்டு நம்பர் தெரியுமா உனக்கு? தெரியும். நம்பர் தெரியும் இல்லம்மா? எங்க சொல்லு பார்க்கலாம். 5 3 6 8 5 9. நல்ல விவரமான பொண்ணாவும் ஞாபக சக்தி இருக்கிற பொண்ணாவும் இருக்கியம்மா. நீ சொன்ன நம்பர் உள்ள நோட்டு இதுதான். அண்ணே, கொடுங்கண்ணே. இந்தாங்க. அம்மா, அப்போ மீதி 85? அது இந்தாங்க. சேஞ்ச் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே சார். நன்றி சார். ஆமா, அப்படி மூச்சு வாங்க அறக்க பறக்க ஓடி வந்து இந்த 500 ரூபாய் அடிச்சு புடிச்சு வாங்குறிய, அப்படி இந்த பணத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு? நான் அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன். ஒரு பெரியவங்களோட அன்பு இதுல இருக்கு சார். ஐயா, ருத்ராமா வந்து என்னை திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டா எனக்கு பாதுகாப்பு கொடுத்த. உங்களை பிரிஞ்சு போக மனசு இல்லாம தான்
நான் அவங்களோட வரலன்னு சொன்னேன். ஆனா நீங்க நிறைஞ்ச மனசோட நான் ருத்ராமா வீட்டுக்கு போறதுதான் சரின்னு சொன்னீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட இங்க இருந்து போறதுக்கு எனக்கு மன திருப்தியா இருக்கு. நான் போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. இல்லம்மா, நான் எப்பவும் உனக்கு சொல்றதுதான், என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குமா. கடவுள் அருளால உனக்கு எந்த குறையும் வராதும்மா. உன் முதலாளி அம்மாவுக்கு உன்னை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கோ அதே காரணம் தான் எனக்கும் இருக்குன்றத எப்பவும் மனசுல வச்சுக்க. அதனால அடிக்கடி என்னை வந்து பார்த்துட்டு போகணும், சரியாம்மா? கண்டிப்பா வருவேங்க ஐயா. இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கோயில் மாதிரி, நீங்க எனக்கு சாமி மாதிரிங்க ஐயா. நான் எப்படி வராம இருப்பேன்? இந்தம்மா. எதுக்குங்க ஐயா இத என்கிட்ட கொடுக்குறீங்க? என்னம்மா, உன் சம்பளத்தை உன்கிட்ட தானே கொடுக்கணும். எனக்கு எதுக்குங்க ஐயா சம்பளம் தரீங்க? எனக்கு பாதுகாப்பு கொடுத்து தங்க வச்சதோட எங்கேயே வேலை செய்யறதுக்கான பாக்கியத்தையும் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய வெகுமதிங்க ஐயா. அந்த நன்றி கடனையே நான் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியல. இப்ப சம்பளம்னு சொல்லி இவ்ளோ பணத்தை கொடுக்குறீங்களே, தயவு பண்ணி வேண்டாங்க ஐயா. அப்படி சொல்லாத சக்தி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுமே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேடி தான் போராடுறான். அந்த பாதுகாப்பை உணர வைக்கிறதுல பணத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குமா. ஐயா, பணம் பாதுகாப்பான வாழ்க்கையை தரும் நான் நினைக்கல. மனுஷங்களுக்கு இடையில இருக்கிற அன்பும் புரிதலும் தான் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் நான் நினைக்கிறேன். நான் வாழ்றதுக்கு சாப்பாடு வேணும், போட்டுக்க ட்ரெஸ் வேணும், தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். எனக்கு இந்த மூணையும் பணம் தரல, உங்களோட அன்பு தான் தந்தது. எனக்கு அது போதுங்க ஐயா. இங்க பாருமா, நீ என்னதான் சொன்னாலும் உன்னை என்னால வெறுங்கையோட அனுப்ப முடியாதுமா. இந்த பணத்தை நீ வாங்கித்தான் ஆகணும்.